15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். For the day of the Lord upon all the nations is near. As you have done, it shall be done to you. Your reprisal shall return upon your own head. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். I will begin to judge them, says the Lord. நான் அவன் மனுபுத்திரனே, be faithful till the end. முடிவு பரியந்தம் உண்மையாயிரும். That's the word that came from the lips of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய திருவாய்மலர்ந்து உதிர்ந்த வார்த்தைகள் அதுதானே. In Matthew 24 verse 13. மத்தேயு 24:13. He that endures till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். And the Lord Jesus gave a similar counsel to the Smyrna believers in Revelation chapter 2 verse 10. வெளிப்படுத்தல் 2:10 வசனத்தில் ஸ்மிர்னா திருச்சபை விசுவாச மக்களுக்கு இதே போலத்த ஒரு ஆலோசனை கர்த்தராகிய இயேசுவானவரும் வழங்கினார். Be faithful even unto death. மரண பரியந்தமும் உண்மையாயிருங்கள். So all the faithfuls, ஆகவே உண்மையுள்ள யாவரும், the true believers need to do that. உண்மையான விசுவாசிகள் இதை செய்தே ஆக வேண்டும். So that was the end of that experience. அந்த அனுபவம் அதோடு கூட நிறைவடைந்து விட்டது. Needless to say, I was very excited. உள்ளத்தில் நான் பெரும் பரவசம் அடைந்தேன் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Of that glorious experience. மகிமையான அந்த அனுபவம் என்னை குதூகலப்படுத்தி விட்டது. So I continued waiting on the Lord. ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கலானேன். Then later in the day I heard the voice of the Lord Jesus say. பிற்பாடு அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசுவானவருடைய சத்தம் என்னோடு இப்படி சொல்லுகிறதை கேட்டேன். The day of the Lord will be the day when I will gather my jewels. கர்த்தருடைய நாளானது நான் என்னுடைய விலையேற பெற்ற சம்பத்துக்களை கூட்டி சேர்க்கிற நாளாய் இருக்கும். Zechariah chapter 9 verse 16. சகரியா 9:16. Malachi chapter 3 verse 17. மல்கியா 3:17. When the Lord spoke those words, கர்த்தர் அந்த வார்த்தைகளை பேசிய போது in a vision I saw the Lord gathering some very precious rubies or stones in his hand. விலையேற பெற்ற முத்துக்கள் போன்ற கற்களை கர்த்தர் தம்முடைய கரங்களால் அப்படியே சேர்த்து திரட்டி சேகரிக்கிறதை தரிசனத்தில் கண்களால் பார்க்கிறேன். He held them very gently and carefully in his hands. மிகவும் மிருதுவாய் கவனமாய் தம் கரங்களில் அவைகளை தாங்கி பிடித்திருந்தார். And looking at them very tenderly he said, மிகவும் உருக்கமாய் அந்த விலையேற பெற்ற கற்களை பார்த்து நேசர் சொன்னார், these are they who have lived sanctified lives for me. எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவர்களே. These are they who have fought the good fight of faith and were faithful before me. எனக்காக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு முன்பாக உண்மையுள்ள ராஜ விசுவாசிகளாய் இருந்தவர்கள் இவர்களே என்றார். I will gather them to me and keep them close to me. என் அண்டையில் நான் அவர்களை கூட்டி சேர்த்து எனக்கு நெருக்கமாய் அணைத்து வைத்துக் கொள்வேன். Like how John lied on the bosom of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவானவருடைய நேச திருமார்பில் யோவான் சாய்ந்திருந்தது போல் அணைத்துக் கொள்வேன் என்றார். John chapter 13 verse 23. யோவான் 13:23 வசனம். The apostle John always lied on the bosom of the Lord Jesus. அப்போஸ்தலனாகிய யோவான் எப்போதும் கர்த்தராகிய இயேசுவானவரின் நேச திருமார்பில் சாய்ந்து கொண்டே தான் இருப்பார். That's where the Lord will keep all his precious jewels. அங்கேதான் தம் விலையேற பெற்ற முத்துக்களின் பொக்கிஷங்களை கர்த்தர் எப்போதும் வைத்துக் கொள்வார். It will be a day when I will dispatch my warring angels to execute judgment on sinners who had wronged my people. என் ஜனங்களுக்கு விரோதமாய் பாதகத்தை நடப்பித்த பாவிகளுக்கு எதிராக என்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக நான் என்னுடைய யுத்த வீரராகிய தூதர்களை களமிறக்கி விடுகிற நாளாக அந்த நாள் இருக்கும். Revelation chapter 14 verses 18 to 20. வெளிப்படுத்தல் 14:18 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். This is the day of the Lord of vengeance. இது கர்த்தர் பழி வாங்குகிற கர்த்தருடைய நாளாகும். He will take vengeance on those who had persecuted his people. அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்தின யாவரையும் அவர் பழி வாங்குவார். He will take vengeance on those who had despitefully stoned them. தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தி அவமானத்தில் கல்லெறிந்த யாவரையும் பழி வாங்குவார். Then the Lord Jesus became
quite serious and said, பின்பு கர்த்தராகிய இயேசுவானவர் மிகவும் கருத்துள்ளவராகி சொன்னார், the nations are placed on the balances and found wanting. தேசங்கள் தராசின் தட்டிலே வைக்கப்பட்டு குறைவுள்ளதாக காணப்படுகிறது. Please read Obadiah verse 15. தயவு செய்து ஒபதியா 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். For the day of the Lord upon all the nations is near. As you have done, it shall be done to you. Your reprisal shall return upon your own head. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். I will begin to judge them, says the Lord. நான் அவர்களை நியாயம் தீர்க்கத் தொடங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord spoke about 3 particular nations. 3 குறிப்பிட்ட தேசங்களை குறித்தும் கர்த்தர் பேசினார். Firstly, China. முதலாவது சீனா தேசம். Her cup is getting full. அவளுடைய பாத்திரம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. The cries of my people from that nation are reaching my ears. அந்த தேசத்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய கதறல் சத்தம் என் செவிகளில் எட்டி சேர்கிறது. This is the similar word the Lord spoke to the prophet Moses concerning the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து கர்த்தர் மோசே தீர்க்கதரிசியிடம் இதே வார்த்தைகளை தான் பேசினார். In Exodus chapter 3 verse 9. யாத்ராகமம் 3:9 வசனத்தில், I will soon send deliverance like how I sent deliverance for the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலையை அனுப்பினது போலவே அதி சீக்கிரத்தில் நான் இவர்களுக்கும் என் விடுதலையை அனுப்புவேன் என்றார். More severe judgments in the form of natural disasters will come upon the nation. இயற்கை பேரழிவின் வடிவிலான மகா கடுமையான நியாயத்தீர்ப்புகள் அந்த தேசத்தின் மேல் வெளிப்படும் என்றார். The sword of the Lord will go through the nation. கர்த்தருடைய பட்டயம் அந்த தேசத்தின் ஊடாய் உருவி போகும். Secondly, the United States of America. இரண்டாவது அமெரிக்க ஐக்கிய தேசம். The Lord Jesus revealed. கர்த்தராகிய இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். During 2024, we heard the news of many prominent church leaders since been exposed. 2024ஆம் ஆண்டின் பொழுது அநேக திருச்சபை தலைவர்கள் முக்கியமானவர்களுடைய அந்தரங்க பாவத்தின் அவலங்கள் அம்பலத்துக்கு வெளியரங்கமானதை செய்தியில் பார்த்தோம். And they fell from grace. கிருபையில் இருந்தவர்கள் விழுந்தும் போனார்கள். So the Lord said, ஆகவே கர்த்தர் சொன்னார், the toppling of many more leaders in my house will continue. என்னுடைய சபையில் இருக்கிற இன்னும் அநேக தலைவர்களை கவிழ்த்து போடுகிற படலம் தொடரும் என்றார். Every hidden sin will be exposed. மறைந்திருக்கும் அந்தரங்க பாவத்தின் அவலங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். Every hidden rat will be forced to come out. பதுங்கு குழிக்குள் ஒளிந்திருக்கிற எலிகள் எல்லாம் கட்டாயமாய் வெளியே வர செய்யப்படும். I have sent my seraphim to cleanse and judge the churches and my servants. சபைகளையும் என் ஊழியர்களையும் நியாயம் தீர்த்து சுத்திகரிக்கும்படி நான் என்னுடைய சேராவினை அனுப்பி இருக்கிறேன். All those who will not judge themselves and put away sin will be judged openly. தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து தங்கள் பாவங்களை தங்களை விட்டு விலக்காமல் விட்டு வைத்திருக்கிற எல்லாரும் வெளியரங்கமாய் எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். 1 Corinthians chapter 11 verse 31. 1 கொரிந்தியர் 11:31 வசனம். If we judge ourselves, நம்மை நாமே நாம் நிதானித்தறிந்தால் we will not be judged. நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். Let's pay heed to that word. அந்த வார்த்தையை கவனமாய் செவி கொடுத்து கேட்போம். Thirdly, about the nations in Europe. மூன்றாவது ஐரோப்பாவில் இருக்கும் தேசங்களை குறித்த காரியங்கள். Another wave of flood will come upon many nations that continue to reject me, the true light. மெய்யான ஒளியாயிருக்கிற என்னை தொடர்ந்து நிராகரித்து புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற அநேக தேசங்கள் மீது மற்றும் ஒரு பெருவெள்ள பிரவாகங்கள் அலையலையாய் மோதி பாயும் என்றார். They are continuing to wallow in darkness and embrace it as they would embrace their dogs in love. தொடர்ந்து இருளுக்குள்ளேயே உழன்று கொண்டு இருக்கிறவர்களாய் தங்கள் செல்ல நாய்க்குட்டியை அணைத்து தழுவிக்கொள்வது போல் அவர்கள் பாவத்தை இருளை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Soon a wave of terror will be opened, unleashed upon her. அதி சீக்கிரத்திலே ஒரு பயங்கரவாத திகிலுக்கான வாசல் அந்த அவள் மீது கட்டவிழ்க்கப்படும். Her own people will terrorize them with weapons. அவளுடைய சொந்த ஜனங்களே ஆயுதங்களை கொண்டு அவர்களை
பிரமிக்க வைத்து திகழ்பிடிக்க வைப்பார்கள். Cries will be heard from many parts of Europe. ஐரோப்பாவின் பல பாகங்களிலிருந்து அழுகையின் மரணவோல சத்தம் கேட்கப்படும். But she will not stretch her hands to her maker. என்றாலும் தன்னை உண்டாக்கினவருக்கு நேராக அவள் தன் கைகளை ஏறெடுக்க மாட்டாள். But will stretch her hands to her idols. மாறாக தன் விக்கிரகங்களுக்கு நேராகவே தன் கைகளை நீட்டுவாள். The government leaders who couldn't help them. தங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் திராணியற்றிருக்கும் அரசாங்கத்துக்கு நேராய் கைகளை நீட்டுவாள். Floods will terrorize the nations in Europe in this year. இந்த வருஷத்தில் ஐரோப்பாவில் இருக்கும் தேசங்களை பெருவெள்ள பிரவாகம் திகழ்பிடிக்க வைக்கும். Especially the southern part of Europe, be careful. அதிலும் குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தின் தென்பாகத்தின் நாடுகளே எச்சரிக்கையாயிருங்கள். A wave of Islamic terrorization will spread its wings up over Europe. இஸ்லாமிய பயங்கரவாதத்தினுடைய ஒரு அலை அது ஐரோப்பா கண்டத்திற்கு நேராக தன் செட்டைகளை விரித்து வரும். On the 31st of December 2024, 2024 ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்று I was called before the presence of the Lord at 10 p.m. இரவு 10 மணிக்கு கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருந்தேன். Then the Lord began to speak about the church. அப்பொழுது கர்த்தர் சபையை குறித்து என்னோடு பேச ஆரம்பித்தார். These are the days when the promises I gave my church will fulfill. என் திருச்சபைக்கு நான் கொடுத்த என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் இவைகளே என்று சொன்னார். These are the days where the promise I said I will adorn my church as victorious will fulfill. என்னுடைய திருச்சபையை வெற்றி வாகை சூடுகிறதாக நான் அலங்கரிப்பேன் என்று கொடுத்த என் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் இதுவே என்றார். These are the days when I will crown my church with gifts and power. வரங்களாலும் வல்லமைகளாலும் என் திருச்சபையை நான் முடிசூட்டுகிற நாட்கள் இவைகளே என்றார். These are not just ordinary the 9 gifts of the Holy Spirit. இவைகள் பரிசுத்த ஆவியாருடைய அந்த 9 வரங்களுக்கு அடுத்த சாதாரணமானவைகள் அல்ல. These are greater, இவைகள் மகத்தானவைகள். more demonstrative working of the miracles of God. தேவனுடைய அற்புதங்களை பிரம்மாண்டமாய் பிரத்யட்சமாய் செயல்படுத்தும் பிரமிக்க வைக்கும் கிரியைகள். My chariots and horses are ready to war for my church. என் சபைக்காக யுத்தம் பண்ணுவதற்கு என் ரதங்களும் குதிரைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. My church, என் சபை, my bride, என் மணவாட்டியே, get ready. ஆயத்தப்படுங்கள். So I asked the Lord, how can your people get ready? உம்முடைய ஜனங்கள் எப்படி ஆயத்தப்பட முடியும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டேன். So the Lord shows 3 ways. 3 வழிகளை கர்த்தர் காண்பித்தார். Number 1, முதலாவது, sanctify your sanctuary. உங்கள் வாசஸ்தலங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். Sanctify your house. உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கள். Sanctify your church. உங்கள் திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். Sanctify your sanctuary, even your body. உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கள். Secondly, இரண்டாவதாக, beautify yourself. உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். Not with natural makeup or cosmetics. இயற்கையான அழகு பொருட்கள் ஒப்பனை சாதனங்களை கொண்டல்ல, With the beauties of holiness. பரிசுத்தத்தின் அலங்கார எழிலினால். Adorn, put on the beauties of holiness. பரிசுத்தத்தின் அலங்காரத்தை ஆபரணமாய் அணிந்து கொள்ளுங்கள். Then the king will delight in your beauty. அப்பொழுது ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுவார். Psalms 45 verse 13. 45ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனம். For your king is coming soon for you. உங்கள் ராஜா சீக்கிரமாய் உங்களுக்காய் வருகிறார். To gather you unto himself. உங்களை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். So bride, get ready. ஆகவே மணவாட்டியே ஆயத்தப்படுவோம். Revelation chapter 19 verse 7. வெளிப்படுத்தல் 19:7. Put on your strength. உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுவதும் அணிந்து கொள்ளுங்கள். Ephesians chapter 6 verse 11 and 13. எபேசியர் 6:11-13 வசனங்கள். Why do you need to do that? ஏன் இதை செய்தாக வேண்டும்? Because your enemy is coming at you with great fury. ஏனென்றால் மிகுந்த கோபத்தோடு உங்கள் எதிராளி உங்களுக்கு எதிராக பாய்ந்து வருகிறான். Because he knows he has but little time. ஏன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து பாய்கிறான். Revelation chapter 12 verse 12. வெளிப்படுத்தல் 12:12. So fortify yourselves. ஆகவே உங்களையே பலத்த அரணால் கோட்டை அமைத்துக் கொள்ளுங்கள். Ephesians chapter 6 verse 10. எபேசியர் 6:10. Build yourself up in the holy word of God that you may be strong to stand in the evil day.
தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்தமான திருவார்த்தையினால் உங்களை வளமாய் கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். My army will be positioned in many places of the earth in this day. இந்த நாட்களில் இந்த பூமியின் பல இடங்களிலே என்னுடைய சேனைகள் நிலைநிறுத்தப்படும். When the Lord spoke this, இதை கர்த்தர் பேசிய போது I remember of something that happened in the month of October 2024. 2024 ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் நினைவு கூர்ந்தேன். I was invited to speak at a church conference in the US. அமெரிக்க தேசத்தில் ஒரு திருச்சபை மாநாட்டில் பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். It was in a small farm area in the state of Illinois. இல்லினாய் என்ற மாகாணத்தின் ஒரு சிறு விவசாய பண்ணை போன்ற இடத்தில் அது நடந்தது. It is 90 minutes away from Chicago. சிக்காகோ பட்டணத்திலிருந்து 90 நிமிடங்கள் பயணிக்கிற தூரத்தில் இருந்தது. The whole area is full of corn plantation. அந்த முழு பகுதியும் சோளங்கள் பயிரிடப்பட்டிருந்தன. So there is this lovely small church in that area. அந்த பகுதியிலே இந்த அருமையான அழகிய சிறிய திருச்சபை அமைந்திருந்தது. Pastored by a godly couple. தேவ பக்தியுள்ள ஒரு தம்பதியர் போதகர்களாய் ஊழியம் செய்கிறார்கள். So the Lord told me, what is the purpose for this church? இந்த திருச்சபைக்கான நோக்கம் என்ன என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். He said, this place will be my command post. கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலம் என்னுடைய கட்டளை பிறப்பிக்கிற அரணாயிருக்கும். Command post where the angelic army will be stationed. என் தேவதூத சேனை இங்கே பாளையம் இறங்கி இங்கிருந்து கட்டளை பெற்று புறப்படும் ஸ்தலமாயிருக்கும். So it will be like a regional headquarters for the angelic army. அப்படி என்றால் தேவதூதர்களுடைய சேனைக்கு அந்த மண்டலத்தின் தலைமை அகம்போல் அது இயங்கும் என்றார். So likewise God will position his army in many places in this world. அதுபோலவே தம்முடைய பரலோக சேனை வீரர்களை இந்த உலகத்தின் பல இடங்களில் தேவன் இடத்தில் அமைத்து அவர்களை நிலைநிறுத்தி இருப்பார். What is the purpose? நோக்கம் என்ன? To help you war against the brutality of the enemy's attacks. எதிராளியின் கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக நீங்கள் போர் தொடுப்பதற்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்காகவே நிறுத்துகிறார். So we must learn how to work together with them. ஆகவே தூத சேனையோடு கரம் கோர்த்து இயங்கும் விதத்தை நாம் கற்றுத்தேர வேண்டும். In Joshua chapter 5 verse 13 we read, யோசுவா 5:13 படிக்கிறோம். a mighty warrior angel stood before Joshua. யோசுவாவுக்கு முன்பாக வல்லமையான ஒரு யுத்த வீரராகிய தூதன் நிற்கிறார். And the angel identifies himself as the captain of the Lord's host. தன்னை கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்த தூதனானவர் தன்னை அடையாளப்படுத்தி காண்பித்தார். Then when Joshua humbled himself before the angel, அதை தொடர்ந்து யோசுவா தூதனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்திய போது, and he said, speak what the Lord will speak. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசும் என்று சொல்லுகிறார். And the angel gave him a battle strategy against Jericho. அப்பொழுது அந்த தூதனானவர் எரிகோவுக்கு எதிராக எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்ற போர் வியூகத்தை வகுத்து கொடுத்தார். When Joshua worked together with the angelic army, அந்த தூதர்கள் சேனையோடு சேர்ந்து யோசுவா கரம் கோர்த்து செயல்பட்ட போது, the mighty fortress like walls of Jericho came down. வலிமை வாய்ந்த எங்குருதி போன்ற எரிகோவின் உயர்ந்த கோட்டையின் அலங்கங்கள் தரைமட்டமாய் தகர்ந்தன. So we must learn to work together with the angels. ஆகவே தூதர்களோடு கரம் கோர்த்து இயங்குகிற அந்த பக்குவத்தை நாம் பழக வேண்டும். For they are great and mighty sent to help you. ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் பெரியவர்களும் வல்லவர்களுமாயிருக்கிறார்கள். You shall not despise them. ஆகவே நீங்கள் அவர்களை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. This is a similar counsel given to the prophet Moses in Exodus 23:23. இதை போலொத்த ஆலோசனை தான் யாத்திராகமம் 23:23 மோசே தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. Finally the Lord said, கடைசியாக கர்த்தர் சொன்னார், for he who has mercy on you will soon come to deliver you. உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவர் அதி சீக்கிரத்திலே உங்களை விடுதலையாக்கும்படி வருவார். Be patient and persevere in righteousness. நீதியிலே இன்னும் அதிக பொறுமையோடு கூட விடாமுயற்சியோடு நீங்கள் பிடித்துக் கொண்டிருங்கள். My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. So having heard all this, இவைகள் எல்லாவற்றையும்
கவனமாய் கேட்ட நிலையில் what shall we do? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Please turn your Bibles to the book of Joel chapter 2 verse 1. தயவு செய்து யோவேல் 2:1 வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். Blow the trumpet in Zion and sound alarm in my holy mountain. Let all the inhabitants of the land tremble, for the day of the Lord is coming, for it is at hand. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. This is what I've just done. இதைத்தான் இப்பொழுது நான் செய்து முடித்திருக்கிறேன். I have blown the trumpet நான் எக்காலத்தை ஊதிவிட்டேன். from the mountain of God. தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஊதினேன். I brought you the word of God. தேவனுடைய